இன்றைக்கு கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க 5 விஷயம் என்ன செய்யணும், 5 விஷயம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத தான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக கிட்னி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோன்னே இனிப்பு நீர், இரத்த கொதிப்பு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். அடுத்தது சாப்பிட்றதுல உப்பளவு கண்டிப்பாக குறைச்சி தான் நீங்கள் சாப்பிடணும். 3வது, உங்கள் கிட்னி அளவுக்கு எந்த அளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மருத்துவ ஆலோசனையோடு அந்த தண்ணி அளவை குறைச்சி குடிங்க. 4வது, கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். வாக்கிங், உங்கள் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு வாக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5வது, ஜிம் புரோட்டீன், ஏதாவது புரோட்டீன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை நிப்பாட்டிடுங்க. ஏன்னா கிட்னி பிரச்சனை இருக்கும்போது அந்த புரோட்டீன் உங்கள் உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். 5 விஷயங்கள் என்ன நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப லேட்டாக சாப்பாடு எடுக்கிறத குறைக்கணும். ராத்திரி 10 மணி 11 மணி இதுக்கு மேலே சாப்பிட்றத கண்டிப்பாக குறைக்கணும். 2வது, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். நீங்கள் போகிறீங்க, ரொம்ப எண்ணெயில் பொரித்த உணவுகள், இல்லை ஒரு பீஸா, பர்கர், ஒரு ப்ரிசர்வ்டு மீட், இதெல்லாம் குறைக்கணும். 3வது, ஆட்டு இறைச்சி சாப்பிட்றது, இந்த ரெட் மீட் இதை சாப்பிட்றத கண்டிப்பாக குறைக்கணும். 4வது, பழங்கள். எந்தெந்த பழங்கள், அதாவது ஆரஞ்சு, அப்புறம் வாழைப்பழம், இந்த மாதிரி பழங்கள் எது உங்கள் பொட்டாசியம் அதிகப்படுத்துதோ, கிவி, இந்த பழங்கள்லாம் நீங்கள் குறைக்கணும். ஈவன் தேங்காய் தண்ணி இது கூட குடிக்கிறது குறைக்கணும். 5வது, சிகரெட், அப்புறம் தண்ணி பழக்கம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா அதையும் கண்டிப்பாக நீங்கள் நிப்பாட்டணும். இதனால் இந்த 5 விஷயங்கள் எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னதை தயவு செய்து நீங்கள் பின்பற்றுங்க. கிட்னி பிரச்சனையை டயாலிசிஸ் வரைக்கும் செலுத்தாமல் டயாலிசிஸை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். எங்களோட ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படுது. உங்கள் கிட்னி பிரச்சனையை இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், மோசமாகாமல் தடுக்கணும் அப்படின்னா கீழ் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.